கனடாவின் பிரம்டன் நகரில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தமிழின அழிப்பு நினைவகம் இனம் தெரியாத நபர்களால் சேதப்படுத்தப்பட்டுள்ளமையை ஒன்டாரியோ மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் தணிகாசலம் வன்மையாக கண்டித்துள்ளார். இந்த செயல் கனடிய தமிழர்களின் அடையாளம் மற்றும் வரலாற்றின் மீது நிகழ்த்தப்பட்ட நேரடி தாக்குதலாகும் என குறிப்பிட்டுள்ளார். கனடாவின் பிரம்டன் நகரில் நிர்மாணிக்கப்பட்டு கடந்த ஆண்டு மே மாதம் அந்நகர மேயர் பேட்ரிக் பிரவுனினால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்ட தமிழின அழிப்பு நினைவகம் இனம் தெரியாத நபர்களால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு சேதப்படுத்தப்பட்ட தமிழின அழிப்பு நினைவகம் புகைப்படங்களை தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்திருக்கும் ஒன்டாரியோ மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் தணிகாசலம் இந்நடவடிக்கை குறித்து கடும் கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ளார். பிரம்டனில் உள்ள தமிழின அழிப்பு நினைவகம் சிதைக்கப்பட்டிருப்பது எனக்கு மிகுந்த வேதனையையும் கோபத்தையும் அளிக்கின்றது. இந்த நினைவகம் உயிரிழந்த பல்லாயிரக்கணக்கான உயிர்களின் நினைவாக அமைக்கப்பட்ட ஒரு நினைவு சின்னமாகும். அத்தோடு கனடாவை தமது தாயகமாக கொண்டு வாழும் தப்பிப்பிழைத்தவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை ஆற்றுப்படுத்துவதற்கான ஒரு அடையாளமாகும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒன்டாரியோவில் வெறுப்புணர்வுக்கும் இனவழிப்பு மறுப்புக்கும் இடமில்லை. தமிழர் வரலாற்றை பாதுகாப்பதிலும் தமது உறவுகளை நினைவு கூறுவதற்கான தமிழர்களின் உரிமைக்கு மதிப்பளிப்பதிலும் நாம் உறுதியாக நிற்போம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலும் விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற இணையதளத்திற்கு சென்று பார்வையிடுங்கள்.